ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சூப்பரான மூலிகை குளியல் பொடி, உடம்புல தேய்ச்சி குளிக்கிற நலங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நலங்கு மாவு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய பவுலில் 200 கிராம் அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். பச்சை பயிறு வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், கூடவே நல்லா பிரைட்டனும் பண்ணும். கடலைப்பருப்பு வந்து நம்ம சேர்க்கும் போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ இது கூட 50 கிராம் அளவு பூலாங்கிழங்கு சேர்த்துக்கலாம். பூலாங்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து அன்ஈவன் டோன் இருக்கிறது எல்லாத்தையுமே ஈவன் டோனாக மாற்றுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 50 கிராம் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் வந்து நம்மளுக்கு கலர் வந்து ஒட்டாது, ஆனால் நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கிற அன்வான்ட் ஹேர் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட 50 கிராம் அளவு காஞ்ச பன்னீர் ரோஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டனும் ஆகும், அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். கூடவே அதே 50 கிராம் அளவு காஞ்ச செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ சேர்த்து நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும், அதே மாதிரி நல்ல ஷைனிங் கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட அதே 50 கிராம் அளவு காஞ்ச ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம். ஆவாரம் பூ வந்து நம்மளுக்கு ஸ்கின்க்கு நல்லா பிரைட்டன் பண்ணும், அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்ல வலுவழுப்பு தன்மையும் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 50 கிராம் அளவு அதிமதுரம் சேர்த்துக்கலாம். அதிமதுரம் சேர்க்கும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே சரியாக போகும், அதே மாதிரி எந்த ஜெர்ம்ஸுமே இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூடவே 50 கிராம் அளவு கார்போக அரிசி சேர்த்துக்கலாம். கார்போக அரிசி நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த சுருக்கம், அதே மாதிரி முகப்பரு அதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த கார்போக அரிசி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் 2 ஜாதிக்காய் சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு முகத்தில் இல்லை ஸ்கின்ல நம்மளுக்கு கரும்புள்ளிகள் வராமல் இருக்கும், அதே மாதிரி தழும்பு ஏதாவது இருந்ததுனாலும் அது சரியாயிடும். இது கூடவே 50 கிராம் அளவு வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் நம்ம சேர்த்து அரைக்கும் போது இந்த பவுடரே நல்ல வாசனையோடு இருக்கும். அதே மாதிரி வெட்டிவேர் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இது கூட 50 கிராம் அளவு கோரக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கோரக்கிழங்கு நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். நீங்கள் எந்த அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 சின்ன துண்டு வசம்பு சேர்த்துக்கிறேன். பெரிய துண்டாக இருந்ததுன்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. வசம்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த பவுடர் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டோர் பண்ணும்போது வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல வெயிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா போதும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு. இதை நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த பவுடரை போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைனா நம்மளுக்கு கலர் வந்து இந்த பவுடரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த பவுடரை வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 6 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டெல்லாம் போகாது. நம்ம வசம்பு சேர்த்துருக்கிறதுனால பூச்சி வண்டு வராது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதுக்கேற்ற அளவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவு மட்டும் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இல்லை நீங்கள் கம்பல்சரியாக சோப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சோப் போட்டு நல்லா குளித்ததுக்கு அப்புறமா இந்த பவுடர் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சோப் யூஸ் பண்ணக்கூடாது.
அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நலங்கு மாவு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.